எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பல்சுவை விருந்து தான் நம்ம படைக்க போறோம். பல்சுவை விருந்துனா எப்பவும் வழக்கமா நம்ம சமையல் குறிப்பு, விழாக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி போடாம, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கிற மாதிரி நான் பல்சுவை விருந்து தான் போட போறேன். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சிறுகதை தான். அதாவது சிறுகதைன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. இந்த அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கதைக்கு அர்த்தம் என்ன? அந்த ஒரு பழமொழிக்கு அர்த்தம் என்ன? அந்த கதையோட விளக்கம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஏழை கிழவர் வசித்து வந்தார். அவர் குடிசையில் ஒரு பூசணிக்காய் கொடியை வளர்த்து வந்தார். அந்த குடிசை வீட்டுக்கு 2 பின்னாடி பக்கமாக ஒரு மாடி வீடு இருக்கும். அந்த மாடி வீட்டில் ஒரு செல்வந்தர் வசித்து வந்தார். அப்போ அந்த பூசணிக்காய் கொடியில் ஒரு பூசணிக்காய் காய்ச்சி இருந்தது. அது அந்த டெய்லி அந்த செல்வந்தர் அந்த பூசணிக்காயே பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த பூசணிக்காய் மேலே ஒரு கண்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பூசணிக்காய் அவர் ரொம்ப விரும்பினார். அவருக்கு ஒரு பூசணிக்காய்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் யாருக்கும் தெரியாத அந்த பூசணிக்காயை அவர் திருடிடுறாரு. திருடிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாரு. இது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதான் நம்ம பழக்கம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு அப்படி ஊர் புறம் பரவிடு இல்லைங்களா? அந்த மாதிரி ஊர் புறம் பரவிடுச்சு. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, யாராவது ஒரு அடையாளம் கேட்டாங்கன்னா, ஓ அதுங்களா அந்த லைப்ரரிக்கு போகிற வழி எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுங்களா அந்த பூசணிக்காய் திருடுனா இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லாட்டினா அந்த ஒரு ஒரு டீச்சர் இருக்காங்களே அவங்க வீடு எது அப்படின்னா, ஓ அதுவுங்களா அந்த அந்த பூசணிக்காய் திருடினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்ற வீடு அப்படிம்பாங்க. சைக்கிள் கடை எங்க அப்படின்னு கேட்டால், ஓ சைக்கிள் கடைங்களா, நம்ம இந்த பூசணிக்காய் திருடினாங்க இல்லைங்களா, அதுக்கு பக்கத்து தெரு தாங்க அப்படிங்கிற மாதிரி அடையாளமாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 2 தலைமுறையாக போயிட்டே இருந்தது. ஒரு நாள் அவருடைய 3ஆவது தலைமுறை சேர்ந்த ஒரு கொள்ளுப்பேரன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தார், லண்டனில் படிச்சுட்டு இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். சொந்த ஊருக்கு வந்தப்போ எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அவப்பேர் இருக்கிறத கேட்டு அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கான ஆளானார். என்னடா இது, யாரோ செஞ்ச தப்புக்கு அந்தோட பலனை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். இதுக்கு என்னடா வழி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த ஊரில் இருந்து ஒரு கோயில் பூசாரிகிட்ட போய் ஏதோ ஒரு ஐடியா கேட்கலாம், அவர் ஏதோ ஒரு ஐடியா சொல்வார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி அந்த பூசாரிகிட்ட போய் கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரி இந்த அவப்பேர் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பூசாரி யோசிச்சு, ஓ கவலைப்படாதீங்க தம்பி, நீங்கள் ஒரு 10 ஏழைகளுக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞரும் என்ன சொல்கிறாரு, 10 இல்லைங்க 50 பேர் கூட என்னால் அன்னதானம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னா அந்த காரியத்தை நாளையிலேயே தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த இளைஞரும் அடுத்த நாள்லேருந்து ஏழைகளுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு ஒரு 50-60 பேருக்கு தன்னுடைய வீட்டில் அவர் அன்னதானம் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. ஒரு 10 நாளைக்கு பக்கமாக போயிடுச்சு. அப்போ திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு இளைஞர் வராரு. இந்த மாதிரி இந்த சுரேஷ் வீடு எங்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுங்களா இந்த புதுசாக அன்னதானம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தெருவில் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒரு லைப்ரரி எங்க, சைக்கிள் கடை எங்க, மளிகை கடை எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுங்களா அன்னதானம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு 2 வீடு தள்ளி 2 தெரு தள்ளி அவங்களுக்கு ஏற்ற வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளம், அந்த பழைய அடையாளம் மறைஞ்சு போய் புது அடையாளம் வந்துடுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரோ செய்கிற ஒரு கெட்ட காரியங்கள் கூட நாம் செய்கிற ஒரு நல்ல காரியங்களால் மறைஞ்சு போயிருங்கிறத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். சுட்டி குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். நைட்டில் நீங்கள் ஃபோன் பார்த்து தூங்காமல் உங்களுடைய அம்மாக்கிட்ட இந்த கதையை சொல்லி கேட்டு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட தூங்குங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.